இப்போ ரீசெண்டா என்ன அப்படின்னா, அவங்க ஜென்ரலா நம்ம எதுல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா, ரைட் நம்மளோட அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம சொல்றது, அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரைட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ரைட். அடுத்து அந்த ஐஎன்எம் ரைட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க, ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ரைட். அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா அந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், ரைட். இப்போ வரைக்கும் நம்ம பார்ப்போம். பட் இப்போ ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ரைட். எப்படி இருந்தாலும் இந்தியன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்டு தான், ரைட். நமக்கு அப்படி மைனர் ரைட்டர்ஸ்லாம் நமக்கு இன்னொன்று நம்ம மைனர் ரைட்டர்ஸ் இந்த ஸ்லைட்ல விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம், ரைட். அவங்க ஒர்க்கு, ரைட், பப்ளிஷ் ஆன இயரு எல்லாத்தையுமே ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்கோம், ரைட். அதனால அவங்களுக்கு இந்த ஸ்லைட் மோர் தென் அண்ட் எல்லா டீட்டெயிலுமே கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கோங்க, சரியா, ரைட். ஸோ ரைட். ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா சார்? மேம் ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா? Yes, sir. Yes. Thank you all. So we'll start with Kalidasa. ஸோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் ஆத்தர். அண்ட் அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா மோஸ்ட்லி என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்டோரியோகிராஃபி ரிலேட்டடா தான் இருக்கும். அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா காளிதாசாங்கும் போது நமக்கு மகாகாவியாஸ் 2 இருக்கு, ரைட். ஒன்னு குமார சம்பவா, இன்னொன்னு ரகுவம்சா. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் கொஸ்டினா தான் வரும், ஓகேவா. அடுத்து இன்னொன்னு இதுக்கு இந்த பப்ளிஷிங் இயர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது, அவ்வளோ அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிடையாது. பப்ளிஷிங் இயர் எப்போ எழுதுனாங்க, ரைட், என்ன ஒர்க் டெக்ஸ்ட் இருக்கும், இவங்க தான் எழுதுனாங்க, இவ்வளவுதான் நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ கன்சிடர்ட் ஏன்ஷியன்ட் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் போயட் அண்ட் பிளே ரைட் காளிதாசா. இன்ன வரைக்கும் என்ன அப்படின்னா த பெஸ்ட் 100 புக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா காளிதாசாவோட புக்ஸ் இருக்கும். அதே மாதிரி த பெஸ்ட் 100 ஆத்தர்ஸ் இன் வேர்ல்டு வைட்ல எடுத்தீங்க அப்படின்னு காளிதாசர் இருப்பார், ஓகேவா. ஸோ 2 லிரிக்ஸ் என்ன அப்படின்னா ஒன்னு மேகதூதம், ரைட், மேகதூத், ரைட். இன்னொன்னு என்ன அப்படின்னா ரித்து சம்ஹாரா. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா 2 லிரிக்ஸ். அடுத்து 3 பிளேஸ் சாகுந்தலா, மாளவிகா அக்னிமித்ரா, விக்ரம் ஊர்வசியா, ரைட். எல்லாமே என்ன அப்படின்னா கிங்ஸ் ராயல்ஸ்க்காக எழுதின ஒர்க் தான், ஓகேவா. குமார சம்பவா, ரைட், ரகுவம்சா எல்லாமே அந்த பேர்லயே பாத்தீங்கன்னா ரகுவம்சா, ரைட், குமார சம்பவா, ஓகேவா. குமாரகுப்தரோட, ரைட், குமாரகுப்தரோட குமார சம்பவா, ரைட், ரகுவம்சா, ரைட், மேகதூதம், அடுத்து சாகுந்தலா அவங்களுக்கு தெரியும், ரைட். அடுத்து மாளவிகா அக்னிமித்ரா, விக்ரம் ஊர்வசியா எல்லாமே என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்டரி, அதே நேரத்துல கொஞ்சம் மித்தாலஜி, ரைட், எல்லாமே கலந்ததுதான். ஸோ காளிதாசா. அடுத்து வால்மீகி, ஆத்தர் ஆஃப் ராமாயணா, ரைட். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டாம், அடுத்தடுத்து ரைட்டர்ஸ் போனோம், உங்களுக்கு தெரியும் ராமாயணா என்ன, எதை பத்தினது அப்படின்னு, ஓகேவா. ஸோ வால்மீகி ஆத்தர் ஆஃப் ராமாயணா. அடுத்து வியாசாங்கும் போது ஆத்தர் ஆஃப் மகாபாரதா, ரைட். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா நம்ம சான்ஸ்கிரிட்ல வந்து என்ன அப்படின்னா இதை வந்து எபிக்னு சொல்லுவோம், ரைட். இந்த கிரேட் எபிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 2 தான், ஒன்னு மகாபாரதா, இன்னொன்னு ராமாயணா. அடுத்து இப்ப வர ரைட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸோ இப்ப நம்ம 4வது ரைட்டர் யாரு அப்படின்னா பாஷா, ரைட். ஸோ இவரோடது என்ன அப்படின்னா 2 ஒர்க் இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஒன்னு வச்சிருக்கோம், அந்த ஒன்னு ரொம்ப முக்கியம். ஸ்வப்ன வசவ தத்தா, ரைட். தலைவர் ஒரு ஒர்க்கு, சரி, அந்த ஸ்வப்ன வசவ தத்தாங்கிற ஒரு ஒர்க் எழுதிட்டார். ஆனா அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராவா இருக்கட்டும், அடுத்து கண்டெம்பரரியா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த வசவ தத்தா, ரைட், இந்த ஒர்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா திரும்ப 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 ரைட் ரீஇன்டர்பிரட் பண்ணி எழுதுவாங்க, ரைட். இந்த வசவ தத்தா அப்படி இந்த ஒர்க்ல என்ன இருக்கு, ரைட். இந்த அவரோட ஒர்க்ல என்ன அப்படின்னா மொத்தம் 6 ஆக்ட், சரி, 6 ஆக்ட் தான். அண்ட் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிங், ரைட். அந்த ஒரு கிங் வராரு, அந்த கிங்கும், ரைட், அவரோட அந்த லேடி லவ், ரைட். இந்த 2 பேரோட அந்த அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரொமான்டிக் பிளே தான், ஓகேவா. ஸோ பொலிட்டிக்கல் ரொமான்டிக் பிளே. அந்த கிங் யாரு அப்படின்னா கிங் உதயன, சரியா, உதயன ராஜா, ரைட். கிங் உதயன அண்ட் வசவதத்தா, ரைட். வசவதத்தா அப்படிங்கிறது அந்த விமனோட நேம், ஓகேவா. ஸோ இதுதான் பாஷாவோடது. ஸோ ஆத்தரா ஸ்வப்ன வசவதத்தா, ஓகேவா. அடுத்து பவபூதி, ரைட். பவபூதி கொஞ்சம் முக்கியமான ரைட்டர். அண்ட் அவரோட மேஜர் ஒர்க்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த ஹிரத் அர்ஜுனியா, ரைட். ஹிரத் அர்ஜுனியாங்கும் போது அந்த அர்ஜுனா, ரைட். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு
தவம் ஒன்று இருப்பார், ரைட். அந்த 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 அர்ஜுனாவோட பெனன்ஸை பத்தின ஒரு எபிக் போயம் தான், ஓகேவா. ஸோ அந்த தவம் உங்களுக்கு தெரியும், ஒரு அம்பு மேல ஏறி நின்று தவம் இருக்கிறதா நமக்கு வரும், ரைட். அந்த பெனன்ஸை வச்சுதான் என்ன அப்படின்னா அந்த ஹெர்தர்ஜுனியாங்கிற ஒர்க் இருக்கு. அது போக வேற மைனர் ஒர்க் என்ன அப்படின்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மாலதி மாதவ், ஓகேவா. ஸோ இந்த மாலதி மாதவ் என்ன அப்படின்னா மேபி நம்ம பவபூதாவை தொட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த ஃபுல் ஒர்க்கையுமே நம்ம லேசா ரைட் ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாலதி மாதவ் இது என்ன அப்படின்னா அப்போ ரைட் அது ஒரு ரியல் லவ் ஸ்டோரி, ஓகேவா. ஸோ மாலதி மாதவ். அடுத்து 2 ஒர்க், இது ரெண்டுமே என்ன அப்படின்னா லார்ட் ராம், ஓகேவா, ரைட். அந்த கடவுள் ராமர் அவரை வச்சு என்ன அப்படின்னா அந்த 2 ஒர்க் எழுதியிருக்காரு. ஒர்க் நேம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மகாவீர் சரிதா, ஓகேவா. ஸோ மகாவீர் சரிதா பேரை பார்த்த உடனே ஏதோ ஜெயினிசம் நினைச்சிட வேண்டாம், ரைட். மகாவீர் சரிதா யாரு அப்படின்னா ரைட் அந்த லார்ட் ராம் அவரோட அந்த அடல்ட் ஃபேஸ், ரைட். அந்த பிஃபோர் மேரேஜ் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அதான், ரைட். பவபூதியோட மைனர் ஒர்க் இது மகாவீர் சரிதா பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜுக்கு அவர் தனியா எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா உத்தர ராமச்சரிதா, ஓகேவா. ஸோ மகாவீர் சரிதா பிஃபோர் மேரேஜ், உத்தர ராமச்சரிதா வந்து ஆஃப்டர் மேரேஜ், ரைட். ரெண்டுமே என்ன அப்படின்னா வேற வேற ஒர்க்கு. ஸோ பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ். அடுத்து தண்டின் தசகுமார சரிதா, சரியா. ஆத்தர் ஆஃப் தசகுமார சரிதா அட்வென்ச்சர்ஸ் டேல் ஆஃப் 10 பிரின்சஸ், ரைட். இதான் மொத்தமா ஒரு கம்பைல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஆத்தர் ஆஃப் தசகுமார சரிதா, ரைட்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தண்டின். இது போக இன்னொரு மைனர் ஒர்க்கு காவிய தர்ஷா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காவிய தர்ஷா, ரைட். அதுக்கு சப்டைட்டில் என்ன அப்படின்னா மிரர் ஆஃப் போயட்ரின்னு சொல்றாங்க, சரியா. சப்டைட்டில் நம்ம அவரை வச்ச சப்டைட்டில் இல்லை, பட் இப்போ நம்ம அதை அப்படிதான் சொல்றோம், மிரர் ஆஃப் போயட்ரி அப்படிங்கிற அந்த ஒர்க்கு, ஓகேவா. ஸோ காவிய தர்ஷா, ரைட். நம்ம ஸ்லைட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா தசகுமார சரிதா, ஓகேவா. ஸோ தண்டின் 2 ஒர்க்ல வாரார். அடுத்து பானபட்டர், ரைட். நமக்கு இதோட முடியுது கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் லிஸ்ட், இதோட முடியுது பானபட்டர். ஸோ இந்த பானபட்டர் யாரு அப்படின்னா இவர் வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு பயோகிராஃபர் தான், ஓகேவா. உள்ள ஏற்கனவே நம்ம நிறைய பயோகிராஃபரை பார்த்துட்டோம், ரைட். ஸோ இவர் என்ன அப்படின்னா கிங் கூடவே இருந்து, சரியா, கிங் கூடவே இருந்து கிங் பண்றதை பார்த்து எழுதினவர் தான் பானபட்டர். ஆத்தர் ஆஃப் ஹர்ஷ சரிதா, ரைட். கிங் ஹர்ஷாவோட பயோகிராஃபி ஹர்ஷ சரிதா, ரைட். அண்ட் அவர் இறக்கும் போது ரைட் அந்த அவரோட ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு புத்திஸ்ட், ரைட். கிட்டத்தட்ட அவர் ஒரு புத்திஸ்ட் தான். அந்த 4th அசம்பிளிலாம் கூட்டி இருப்பாரு, ரைட். நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு, அந்த அவரோட ஒர்க் தான் ஆத்தர் ஆஃப் ஹர்ஷ சரிதா. ஸோ அடுத்து அந்த பக்தி மிடிவல் டைம்ல, ஓகேவா. பக்தி மிடிவல் டைம்ல, ஏன்னா இது என்ன அப்படின்னா ஒரு சில அந்த மேட்ச் த ஃபாலோவிங், ரைட். அந்த ஆர்டர்ல இது நம்ம கேட்குறாங்க, அதனால நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கபீர், ரைட். அந்த மெடிவல் பக்தி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள், ரைட். அந்த அந்த துறவிகளா இருக்கட்டும், ரைட். அந்த செயின்ஸா இருக்கட்டும், ரைட். அதே மாதிரி மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியால ஒரு ரீஜன்லயுமே என்ன அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் கபீர். கபீர் அவரோட சாங்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா தோஹாஸ் அப்படின்னு சொல்றாங்க, சரியா. ஸோ கபீரோட சாங்ஸ் என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தோகாஸ், ரைட். ஹி கிரிட்டிக்ஸ் ரிலிஜன். ஸோ ரிலிஜன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா காட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு அந்த சைடுக்குள்ள அவர் போகவே இல்லை, ரைட். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஹி ப்ரொமோட்ஸ் யூனிட்டி. யாரு ஹிந்து முஸ்லீம் அந்த யூனிட்டியை வந்து அவரோட அந்த தோகாஸ் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணும், ரைட். நிறைய வசனங்கள்லாம் சொல்லியிருப்பாரு, அந்த ராம் ரஹீம் 2 ஒன்று தான், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் கபீர் சொன்னதா நம்ம பாக்குறோம், ரைட். பட் அவர் எதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா நம்ம பண்ற சடங்குகள் இருக்குல்ல அதுதான். இன்னொன்னு 2வது ஆள் யாருன்னு பாருங்க, சூர்தாஸ், ரைட். சூர்சாகர், ரைட். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 100 சாங்ஸ், ரைட். சூர்சாகர் 100 சாங். சூர்தாஸ் வந்து யார் அப்படின்னா ஒரு பிளைண்ட் பாயிண்ட், ஓகேவா, கிருஷ்ணாவோட டிவோட்டி. அடுத்து துளசிதாஸ் ராமச்சரித மனஸ், ராமாயணோட ரீடெல்லிங், ரைட். அவாதி லாங்குவேஜ், ஓகேவா. ஆத்தர் ஆஃப் ராமச்சரித மனஸ் துளசிதாஸ், ஓகேவா. ராமாயணம் மாதிரி தான், ஆத்தர் ஆஃப் ராமச்சரித மனஸ் துளசிதாஸ். அடுத்து குருநானக் கிரந்த் சாஹிப், ரைட். அதுக்கு இன்னொரு நேம் பாருங்க ஜப்ஜி சாஹிப், ரைட். ஜப்ஜி அப்படின்னா பிரேயர் தான், வேற ஒண்ணும் கிடையாது, ரைட். அதுல என்ன இருக்கு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் ஆஃப் சீக்கிசம், குருநானக், ரைட். அந்த சீக், ரைட். அவங்களோட ஒரு ரிலீஜியஸ் லீடர் அவர், ஓகேவா, குருநானக். ஸோ ஜப்ஜி சாஹிப், ஜப்ஜி அப்படின்னா பிரேயர், ஓகேவா. ஸோ ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் ஆஃப் சீக்கிசம். அண்ட் ஃபைனலி மீராபாய். மீராபாய் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ரைட். கிருஷ்ணாவோட அந்த ராஜஸ்தான், ஓகேவா. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ராஜ்புத், ராஜஸ்தான். அண்ட் அவங்களோட அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சரி. பஜன்ஸ் மீராபாய், ரைட். இப்போ தான் என்ன அப்படின்னா நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்குள்ள வரும்.
ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கும்போது earliest இந்தியன் போயட் நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஹென்ரி டெரோசியோ, ரைட்? ஹென்ரி டெரோசியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யார் அப்படின்னா ஒரு ஒரு போயட் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இவர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஹி வாஸ் அ லீடர் ஆஃப் த குரூப் ஆஃப் ரிஃபார்மர்ஸ், ரைட்? யார் அப்படின்னா யங் பெங்கால், ரைட்? ஆக்சுவலி அவர் ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா ஹி வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் யங் பெங்கால் மூவ்மெண்ட். ஸோ இவங்க என்ன அப்படின்னா அந்த டைம்ல, சரி, இப்ப நம்ம அந்த என்ஜிஓ சொல்றோம்ல, ரைட்? அந்த மாதிரி, ரைட்? நம்ம ஒரே வார்த்தையில என்ஜிஓ நம்ம சொல்லிடும், பட் அந்த டைம்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். எங்கெல்லாம், ரைட், ஒரு மெடிக்கல் எய்ட் தேவைப்படுதோ, ரைட், எங்கெல்லாம் இந்த எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பெங்கால் ரீஜன்ல முதல்ல ஆரம்பிச்சவர், ரைட்? நம்ம 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 ஹிஸ்டரியில எங்க இருந்து ஆரம்பிப்போம்? ராஜாராம் மோகன் ராயில இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ரவீந்திரநாத் தாகூரே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுத்திருப்பாரு, இந்தியாவோட ரெனேசன்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு தடவை கேட்ட கொஸ்டின், இந்தியாவோட ரெனேசன்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ராஜாராம் மோகன் ராயில இருந்து ஆரம்பிக்குதுன்னு யார் சொல்லியிருப்பார்? ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பார், ரைட்? இது நெட்ல கேட்ட கொஸ்டின் தான், ரைட்? ஆனா நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஹென்ரி டெரோசியோ. ஆக்சுவலி அவர் யார் கிடையாது, ரைட்? ஒரு ப்ராமினன்டான லிட்டரரி ஃபிகர்லாம் இல்ல, ரைட்? பட் என்ன அப்படின்னா அவரோட போயம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹிஸ் த ஃபக்கீர் ஆஃப் ஜங்கீரா, இட்ஸ் அ லாங் லிரிக்கல் போயம், ரைட்? அதே நேரத்தில் ஒரு பைரானிக் எக்கோஸ், ஒரு பைரானிக் ஹீரோ, ரைட்? அந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு லாங் லிரிக்கல் போயம் எழுதுறாரு, த ஃபக்கீர் ஆஃப் ஜங்கீரா. அதுல பார்த்தோம் அப்படின்னா பகல்பூர், ரைட்? கிட்டத்தட்ட அப்போ அந்த போயம் எந்த மாதிரி போயம், ரைட்? ஒரு டிஸ்கிரிப்டிவ் போயம், கரெக்டா? இல்ல ஒரு டோபோகிராஃபி, ரைட்? அந்த மாதிரி பகல்பூர் ரீஜனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி. இன்னொரு ஒரு பேலட், த சாங் ஆஃப் த இந்துஸ்தானி மினிஸ்டர், ஓகேவா? த சாங் ஆஃப் த இந்துஸ்தானி மினிஸ்ட்ரல். அடுத்து அவரோட அந்த போயம் கலெக்ஷன், போயட்ரி கலெக்ஷன் இருக்குல்ல, ரைட்? அந்த போயட்ரி கலெக்ஷனை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா போயம்ஸ், ஓகேவா? போயம்ஸ் எப்ப எழுதுறாரு அப்படின்னா 1827. சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட போயட்ரி கலெக்ஷன் நேம் வந்து போயம்ஸ் 1827. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கணும் அப்படின்னா ஒரு தடவை எப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட், இது அவரோட ஒரு ஃபேமஸ் போயம், சரியா? ரைட்? ஐ ரிப்பீட், டு இந்தியா கமா மை நேட்டிவ் லேண்ட், ரைட்? இது அவரோட ரொம்ப ரொம்ப கொஞ்சம் முக்கியமான போயம், ரைட்? இந்த ரெண்டுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஒன்னு அவரோட போயட்ரி கலெக்ஷன், இன்னொன்னு டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட், ரைட்? இதோட ஹென்ரி டெரோசியோ முடிஞ்சு, ரைட்? என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? த ஃபக்கீர் ஆஃப் ஜங்கீரா, த சாங் ஆஃப் ஹிந்துஸ்தானி மினிஸ்ட்ரல், 2 ஒர்க்கு. அடுத்து மைனர்னு பார்க்கும்போது அவரோட போயட்ரி கலெக்ஷன் போயம்ஸ் 1827. அடுத்து ஒரு போம் டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட், அதுல இருந்து ஆரம்பிக்குது, ரைட்? அடுத்து பாருங்க ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைட்ல இருக்கிறத முடிச்சிருவோம். ஸோ ஹி காட் நோபல் பிரைஸ் இன் 1913 ஃபார் his work Geetanjali, right? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். The subtitle of Geetanjali songs offerings, right? Yes, missing songs offerings. It contains 157 poems in Bengali, right? So Bengali அந்த வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 157 poems. அதே 1912ல டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி என்ன பண்றாரு அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி 103 போயம்ஸ் தான் வருது. அப்போ இந்த டிஃபரன்ஷியேட்டை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பெங்காலில, ரைட், அவரோட ஓன் மதர் டங்ல ஒர்க் பப்ளிஷ் பண்ணும்போது 157 போயம்ஸ், ரைட்? அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கம்பைல் பண்ணும்போது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி 103 போயம்ஸா தான் வருது, ரைட்? இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா த இன்ட்ரோடக்ஷன், ரைட்? அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு இன்ட்ரோடக்ஷன் யார் எழுதுனா அப்படின்னா அனதர் நோபல் லாரியட் டபிள்யூபி ஈட்ஸ், ரைட்? அயர்லாண்ட்ல இருக்கிறவர் டபிள்யூபி ஈட்ஸ், ஓகேவா? அடுத்தவரோட ஒர்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் பினோதினி, சரி? இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லயோ இல்ல குரோனாலஜிக்கல் ஆர்டர்லயோ கேட்கலாம். 1903, சரி? பினோதினி 1903 டாக்ஸ் அபவுட் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் த யங் விடோ, ரைட்? ஏன் அப்படின்னா இவர் அந்த தாகூரோட கொஞ்சம் லைனேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா யாரு அப்படின்னா அந்த அவர் அப்பா, ரைட், திபேந்திரநாத் தாகூர் அப்படிம்பாங்க, சரி? அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா அந்த ராஜாராம் மோகன் ராய், ரைட்? அவர் ஆரம்பிச்ச அந்த ரெனேசன்ஸ் மூவ்மெண்டோட அப்படியே அந்த ஃபாலோவர்ஸ் தான், ரைட்? அப்படிங்கிறதுனால யங் விடோ, ரைட், அந்த அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ், ரைட், அது அஸ் ஒரு ரெனேசன்ஸ் மெம்பரா, ரைட், அவர் வந்து அந்த வினோதினி அப்படிங்கிற ஒர்க்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணிப்பார், ஓகேவா? அடுத்து ரைட் அதர் ஒர்க்ஸ் பாருங்க. அந்த கோரா கடைசியில இருக்கு பாருங்க, கோரா, ரைட்? இதெல்லாம் ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தான். ஒன்னும் இல்ல, ரிட்டன் பை யாரு, அவ்வளவுதான். ரிட்டன் பை ஹூம், அவ்வளவுதான், சரியா? நம்ம உள்ள இருக்கிறது கூட அவ்வளவு பெருசா இல்ல, பட் நீங்க கொஞ்சம் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் சோக்கர் பாலி, இங்கிலீஷ் டைட்டில் ஐசோர், a novel that explores theme of love, social pressures on women. அடுத்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்போட காம்ப்ளெக்சிட்டிஸ். அடுத்து கேரி பேரி, த ஹோம் அண்ட் த வேர்ல்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிளிக் பிட்வீன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் பொலிட்டிக்கல் பிலீஃப், ரைட்? அதை பத்தி பேசுறது தான் த ஹோம் அண்ட் த வேர்ல்ட். அடுத்து எஸ் நௌகட்பி,
right? Nauka Dubey, a novel that explores themes of poverty, social injustice and struggle for survival. ஓகேவா? ஸோ நவுக்கு டு பி எ நாவல், ரைட்? இப்போ இந்த மூணுமே நம்ம இந்த ஸ்லைட்ல பாக்குறது எல்லாமே என்ன அப்படின்னா நாவல், ரைட்? அதனால அதையுமே நீங்க தனியா கிளாசிபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? கோரா லாஸ்ட்ல என்ன கோரா, ரைட்? எ நாவல் தட் டெல்ஸ் வித் தி காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, ரிலிஜன். கடைசியில எங்க வராரு அப்படின்னா அந்த கொலோனியல் இந்தியா, நேஷனலிசம், ரைட்? இதெல்லாம் அவர் எழுதுறது கொஞ்சம் டைம் ஆகுது, ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பினோதினில வந்து அஸ் ரினைசன்ஸ் மெம்பரா எழுதினாரும், அடுத்து சோக்கர் பாரி, ரைட், கேரி பெரி, அடுத்து கடைசியில கோரால வந்து நிற்கும் போது அதை எதை பத்தி எழுதுறாரு? நேஷனலிசம் இன் கலோனியல் இந்தியா, ரைட்? அடுத்து ஒரு புக் ஆஃப் பொயட்ரி வருது பாருங்க, ஃபயர் ஃபிளைஸ், ரைட்? ஏன் நம்ம அவர் நிறைய எழுதியிருக்காரு, ஏன் நம்ம அந்த ஃபயர் ஃபிளைஸ் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா லெக்கான், ரைட்? அவரோட ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஆஃப் போயம், ரைட்? லெக்கான், ரைட்? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து காபூலிவாலா, சரியா? காபூலிவாலா அவரோட இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். அடுத்து பிளேஸ்ன்னு பாருங்க, ராஜா, டகர், முக்ததாரா, ரத்தகாரி, ரைட்? ஸோ ரத்தகாரி இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அவரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அண்ட் எக்ஸ்ட்ராஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒரு 4 ஒர்க் இருக்கு, ரைட்? நம்ம அதை மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நளினி, சரியா? நளினி டிராமாட்டிக் பிளே. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1884ல வந்திருக்கு, ரைட்? ப்ளீஸ் நோட் இட் டவுன், நளினி, சரியா? அடுத்து என்ன அப்படின்னா ருத்ரச்சந்திரா, ரைட்? ஏன் நம்ம இத்தனை ஒர்க்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் ஒர்க் எழுதுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃபரன்ஸ், ரைட்? ஏன் நம்ம ருத்ரச்சந்திராவை ஏன் எழுதுறோம் அப்படின்னா அவர் ஆரம்பிச்ச, ரைட், அந்த டிராமா எழுதும் போது முதல்ல என்ன அப்படின்னா வேர்ஸ் டிராமா, ரைட்? ஏர்லி வேர்ஸ் டிராமா, ரைட்? இந்த டைட்டில் நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ருத்ரச்சந்திரா கொடுக்கலாம், சரியா? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் முன்னாடி முதல்ல எழுதுனா அந்த ஏர்லி வேர்ஸ் டிராமா, ஓகேவா? இதெல்லாம் அடுத்து எஸ் நம்ம எக்ஸ்ட்ராஸ்குள்ள போயிடுவோம். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ், ரைட்? இந்த ஒர்க் நம்ம பார்த்துருப்போம். பிளே ஆன ஸ்பிரிச்சுவல் டெத், சரியா? இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸ்லேயே நம்ம முன்னாடி அந்த சமச்சீர்ல ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது, ரைட்? பிளே ஆன் ஸ்பிரிச்சுவல் டெத். அடுத்து நாவல் ஆன் சுதேசி மூவ்மெண்ட், ரைட்? 1905 அந்த டைம்ல வந்து நாவல் ஆன் சுதேசி, இதான் ஹோம் அண்ட் த வேர்ல்டு நம்ம உள்ள இருக்குது. அடுத்து பிளே பேஸ்ட் ஆன் மகாபாரதா, சித்ரா, சரி? அப்ப சித்ராங்கிற கேரக்டர், ரைட்? அதை வச்சு என்ன அப்படின்னா முக்காவாசி டைட்டில் பாருங்க விமன் டைட்டிலா தான் இருக்கும், ரைட்? ஆல்ரெடி நம்ம பினோதினி பார்த்துருக்கோம், சித்ரா, ரைட்? அடுத்து நளினி, ரைட்? இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விமன், ரைட்? அந்த நேம் டைட்டில் தான் வரும். அடுத்து சாதனா, எஸ்ஏ ஆன் ஹியூமன் யூனிட்டி, ரைட்? இது அந்த டைட்டில் இருக்கிறதுனால தான் நான் உள்ள கொடுத்துருக்கேன். அடுத்து கோரா, பொலிட்டிக்கல் நாவல், சரி? அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த லிஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த கோரா, இந்த பொலிட்டிக்கல் நாவல், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து நோபல் பிரைஸ் இயர் 1930, ஓகேவா? ஸோ தாகூர், நம்ம இதுல இருந்தா என்ன அப்படின்னா அந்த பிரைமுக்குள்ள போறோம், ரைட்? அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து ஒரு மைனர் ரைட்டர் வர்றார், மைக்கேல் மதுசூதன் தத். நீங்க அந்த கிரண் தேசாயோட ஒரு ஒர்க் உண்டு, நம்ம அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ், ரைட்? அதுல வந்து இந்த ஜமுபாய் பட்டேல்னு ஒருத்தர் வருவார், அந்த சாய் அப்படிங்கிற கேரக்டரோட கிராண்ட்பா. பாத்தீங்க அப்படின்னா ஐசிஎஸ் பாஸ் பண்ணிட்டு அங்கே, ரைட், அந்த லண்டன்ல படிச்சு ஐசிஎஸ் பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன்காரர் மாதிரியே இருப்பார். கிட்டத்தட்ட அந்த மைக்கேல் மதுசூதன் தத்துவம் அப்படிதான், ரைட்? ஏன்னா அவர் ஐசிஎஸ், இவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐசிஎஸ் பாஸ் பண்ண ஒரு அந்த டைம்ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு சிவில் சர்வெண்ட் இவரு. பட் என்ன அப்படின்னா பர்சனல் லைஃப்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஃபுல் லைஃபும் பாத்தீங்க அப்படின்னா ஐசோலேஷன்லயே கழிச்சிட்டாரு, ரைட்? நமக்கு பர்சனல் உள்ள வேண்டாம், நம்ம ஒர்க்கை பார்ப்போம். ஸோ கன்சிடர் அஸ் அ ஃபாதர் ஆஃப் பெங்காலி சானட், ரைட்? கன்சிடர் அஸ் அ ஃபாதர் ஆஃப் பெங்காலி சானட். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட். அது போக இன்னொரு டைட்டில் பாருங்க, ஃபர்ஸ்ட் டு யூஸ் பிளாங்க் வேர்ஸ், ஓகேவா? நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், இந்த மார்லோவோட தான் சொல்லுவோம், ரைட்? நம்ம டைரக்டாவே சொல்லலாம், மார்லோ தான் என்ன பிளாங்க் வேர்ஸை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணார். அதனாலவே என்ன அப்படின்னா மார்லோவோடதுல, ரைட்? இன்னொன்று அந்த லைன்ஸை வச்சு சொல்லும் போது மைட்டி லைன்ஸ் நம்ம சொல்லுவோம், ரைட்? அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சர்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல பிளாங்க் வேர்ஸை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா மைக்கேல் மதுசூதன் தத். எந்த பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாவதி, ரைட்? இந்த பத்மாவதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குவீன், ரைட்? அந்த ராஜ்புத் குவீன், ரைட்? இது ஒரு மூவியா கூட வந்திருக்கு, ரைட்? பத்மாவதி. அடுத்து ஆந்தாலஜி. இந்த ஆந்தாலஜி நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். ஆனா நம்ம ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ரைட்டர்ஸ் தான், ரைட்? எக்கச்சக்கமான ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா பட் ஏன் நம்ம ஒரு சில ஆட்களை பத்தி பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஒரு ஃபேக்டோ இல்ல ஒரு சிக்னிபிகன்ஸோ இருக்கும். நீங்க அதை மட்டும் படிச்சிட்டீங்கனாலே போதும். இப்ப இந்த ஆந்தாலஜிஸ் பாருங்க, ஏன்னா இவருக்கு ஒரு பென் நேம் இருக்கு, திமோத்தி பென் போயம், ரைட்? அந்த பென் நேம்ல
ரைட். அதாவது திமோத்தி பென் போயமா எழுதின ஆந்தாலஜிஸ் தான் என்ன அப்படின்னா த கேப்டிவ் லேடி அண்ட் த விஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். ரைட். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா அவரோட பென் நேம்ல எழுதியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா திமோத்தி பென் போயம். ஓகேவா. ஒரு இங்கிலீஷ் நேம் மைக்கேல் மதுசூதன் தத். மற்றபடி ஃபாதர் ஆஃப் பெங்காலி சானட், ஃபர்ஸ்ட் டு யூஸ் பிளாங்க் வேர்ஸ் இன் தி பிளே பத்மாவதி. ரைட். அடுத்து அரபிந்தோ. ஸோ அரபிந்தோங்கும் போது நம்ம இதில் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மொதல் பாயிண்ட் பாருங்க, ஒரு ஃபேக்ட். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ட்ரைவ் ஆஃப் இந்தியன் போயிட்ஸ் யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் தாகூர், அடுத்து ஸ்ரீ அரவிந்தோ, சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லிட்ரரி சைடில் ஓகே. மற்றபடி ஜென்ரலாக பொலிட்டிக்கல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். தாகூரா இருக்கட்டும், ரைட், சரோஜினி நாயுடா இருக்கும், சார் அரபிந்தோவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். எப்படிப்பட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னா மாடரேட்ஸ் தான், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது. இங்க இருந்து லண்டன் போய் லண்டன்ல படிச்சு, ரைட், அதுக்கப்புறம் அங்க ஏதோ ஒரு சரியா கருத்து வேறுபாடுல அங்க வந்து அதுக்கப்புறம் அங்க பார்த்து அந்த டிஸ்கிரிமினேஷனா இருக்கலாம், எப்படியோ சரியா நம்ம ரொம்ப போக வேண்டாம். அப்படி வந்தவங்க தான் மாடரேட்ஸ் தான் இவங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ட்ரையோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சாவித்ரி அவரோட பிலாசபிக்கல் பொயட்டிக் எபிக். ஆக்சுவலா அது எபிக் தான் சரியா. சாவித்ரி அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் சத்யவான் சாவித்ரி டே. சத்யவான் சாவித்ரி டேல வச்சுதான் சாவித்ரின்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. 24,000 லைன்ஸ் பார்த்துக்கோங்க சரியா. அப்போ இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த லாங்கஸ்ட் எபிக் போயம், ரைட், அந்த பொயட்டிக் எபிக் இவரோட தான். 24,000 லைன்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல சரியா. ஐ மீன் இந்தியன் லிட்ரேச்சர்ல. ஸோ அந்த 5 கம்ப்ளீட் பிளேஸ், இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட் நிறைய இருக்கு. 5 கம்ப்ளீட் பிளேஸ் இருக்கு. நம்ம அதோட டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸ்டார்ட் வித் பர்சுவஸ் த டெலிவரர். இன்னொன்று இந்த 5 கம்ப்ளீட் பிளேஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதெல்லாம் ரிட்டன் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1905 இருந்து 1912 எழுதி முடிச்சிடுறாரு. பப்ளிஷிங் இயர் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 1950க்கு மேலே தான். அப்போ ரிட்டன் அந்த இயர் கொஞ்சம் எல்லாமே என்ன அப்படி 1905, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பர்சுவஸ் த டெலிவரர் 1906 தான். ஆனால் பப்ளிஷிங் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1955. எல்லாமே அப்படிதான் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சுவஸ் த டெலிவரர் இது என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் அந்த மித்தாலஜி, ரைட், அதுல இருந்தா ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அண்ட் எஸ் ரெண்டாவது பாருங்க வசவதத்தா. வசவதத்தா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ரைட், பாஷாவோட, ரைட். அந்த ஸ்வப்ன வசவதத்தான்னு பார்த்தோம்ல, அந்த உதயன, அந்த கிங் உதயன, ரைட். அடுத்து அந்த லேடி பேர் வந்து வசவதத்தா, அதே பிளாட்டு தான் சரியா. வசவதத்தா, ரைட், அதே பிளாட்டு தான். ரிட்டன் வந்து 1595 சரியா. ஆக்சுவலி இந்த பிளாட், இந்த கிங் உதயன வசவதத்தா, ரைட், இதுவே எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கதாசரித சாகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கலெக்ஷன் பேர் என்ன அப்படின்னா கதாசரித சாகரம், ரைட். இந்த கதாசரித சாகரத்துல இருந்தா நம்ம கிருஷ் கர்நாட், ரைட், அவரும் ஒர்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒர்க் எழுதியிருப்பாரு சரி. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், கிருஷ் கர்நாட் வரும்போது பார்ப்போம், ரைட். கதாசரித சாகரம் ஏன்னா நம்மளோட அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 ஹியூஜ் மித்தாலஜி கலெக்ஷன் கதாசரித சாகரம், ஓகேவா, ரைட். ஸோ இவரோட வசவதத்தா அங்க இருந்து எடுத்திருக்காரு. அடுத்து ரோடிகன், இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் என்ன அப்படின்னா பர்சுவஸ் த டெலிவரர் மாதிரி ஒரு சிரியன் லெஜெண்ட் தான், ரெண்டுமே அதான் சரியா. ரோடிகன் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா குயின் கிளியோபட்ரா, அந்த ஈஜிப்டில் உள்ள குயின் இல்லை, ரைட், அந்த சிரியன் குயின். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அந்த டைம் அந்த பிளாட் எப்படி போகும் அப்படின்னா குயின் கிளியோபட்ராக்கு வந்து ஒரு ஒரு டெலமால இருப்பாங்க, எதை சூஸ் பண்றது. ஒன்று அவங்களோட சன்ஸ், ரைட், அவங்களே கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க, சன்ஸா பவரா, ரைட். இந்த ரெண்டுல எது சூஸ் பண்ணு தெரியாம கடைசியில பிளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிராஜிக் பிளேயா தான் இருக்கும், ரைட். அடுத்தது வைசஸ் ஆஃப் பசோரா 1905ல எழுதியிருப்பாரு, ரைட். இதுல வந்து அந்த நூருதீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சுதான் நம்ம கதை போகும் சரியா. நூருதீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். கடைசியில எரிக் யாரு அப்படின்னா கிங் ஆஃப் நார்வே சரியா. இது வந்து எப்ப எழுதியிருக்காரு அப்படின்னா 1912 சரியா. 5 கம்ப்ளீட் பிளேஸ். இதை முதல்ல நம்ம கொஞ்சம் தெளிவா வச்சுக்கணும். ஸ்ரீ அரபிந்தோல நீங்க முதல்ல இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா வச்சுக்கணும் சரியா. இந்த 5 கம்ப்ளீட் பிளேஸ், ரைட். ஸோ அந்த எரிக் வந்து 5 ஆக்ஸ், ரைட். கிங் ஆஃப் நார்வே, எரிக்ங்கிறது யார் அப்படின்னா கிங் ஆஃப் நார்வே. அப்போ உங்களுக்கு செட்டிங் எங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரியா, நார்வே. அடுத்து திரும்பவும் பாருங்க விக்ரம் உருவசியம், ரைட். இந்த விக்ரம் உருவசியம் அப்படிங்கிறது எங்க பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், ரைட். காளிதாசா, ரைட், அவரோட பிளே தான் என்ன அப்படின்னா விக்ரம் உருவசியம். இவர் என்ன பண்றாருன்னா அதை ரீஇன்டர்பிரட் பண்ணி த ஹீரோ அண்ட் த நிம்ப் இட்ஸ் அ பிளாங்க் வேர்ஸ்ல எழுதுறேன். என்னது த ஹீரோ அண்ட் த நிம்ப், ரைட், பேஸ்ட் ஆன் விக்ரம் உருவசியம், ஓகேவா. அடுத்து பாஜி பிரபு. பாஜி அப்படிங்கும் போதே ஞாபகம் வச்சுக்கோங்க பாஜி, ரைட். இந்த நேம் எங்க வரும் அப்படின்னா சிவாஜிக்கு அப்புறம் மராத்தா ரீஜனை ரூல் பண்ண அந்த ரூலர்ஸோட அந்த நேம் தான் என்ன அப்படின்னா பாஜி,
பாஜிராவ், ரைட், பாஜி பிரபு, அடுத்து விஸ்வநாத் பாஜி, இந்த மாதிரி பேர்லாம் வரும். பாஜி அப்படின்னா இந்த மராத்தா சிவல்ரி, ரைட், பாஜி பிரபு. அடுத்து நியூஸ் பேப்பர்ஸ், ஏன்னா அவங்க வந்து இந்த ஐஎன்எம்ல இருந்தாங்கன்னு சொன்னால இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ரைட், அதனால என்ன அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், மேகசின்ஸ், பேம்ப்ளெட், இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த அந்த மக்கள்கிட்ட, ரைட், அந்த பேட்ரியாட்டிசம்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வந்தே மாதரம் அவரோட பெங்காலி நியூஸ் பேப்பர், அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர் அது. அடுத்து கர்மயோனி இன் இங்கிலீஷ், தர்மா இன் பெங்காலி, இதெல்லாம் வீக்லி, ரைட். அடுத்து அவரோட மந்த்லி ரிவ்யூ ஆர்யா, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் தான், சரியா, நீங்க அதை மேகசின் அப்படிங்கறதுனால பார்த்து வச்சுக்கோ. அடுத்து அவரோட ஸ்மால் புக் த மதர், இது ரொம்ப முக்கியங்க. ஸ்மால் புக் த மதர் 1938 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா யோகா, ஏன்னா அவர் ஒரு யோகிக், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம்ல இருந்துட்டு கடைசியில் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில செட்டில் ஆகி, ரைட். அதுக்கப்புறம் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா அந்த யோகா, ரைட், அந்த அப்படி உள்ள போயிட்டார், மெடிடேஷன், ரைட், அந்த அந்த சைட்ல உள்ள போயிட்டார். அடுத்து அவரோட போயம் பாருங்க, அதனாலதான் த மதர் இஸ் ஆல் அபவுட் யோகா 1938. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்த டைகர் அண்ட் த டியர் இஸ் அ பிலாசபிக்கல் போயம். இது இந்த யூஜிபிசி டிஆர்பி இதுல சிலபஸ் எல்லாம் உண்டு. த டைகர் அண்ட் த டியர் இஸ் அ பிலாசபிக்கல் போயம், யூஜிடிஆர்பில உண்டு. பிட்வீன் ஈவில் அண்ட் குட், ரைட், ஈவில் அண்ட் குட். அண்ட் ஃபைனலி த ஃபியூச்சர் போயட்ரி. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு 5 எட்டர்னல் பவர்ஸ் சொல்றாரு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நம்ம அந்த ஒர்க் எடுக்கிறோம், ஃபியூச்சர் போயட்ரி. அந்த 5 எட்டர்னல் பவர்ஸ் என்னலாம் அப்படின்னா ட்ரூத், பியூட்டி, டிலைட், லைஃப் அண்ட் த ஸ்பிரிட். ஐ ரிப்பீட், 5 எட்டர்னல் பவர்ஸ் என்னலாம் அப்படின்னா ட்ரூத், பியூட்டி, டிலைட், லைஃப் அண்ட் த ஸ்பிரிட். ஓகேவா, அந்த 5 எட்டர்னல் பவருக்காக தான் நம்ம இந்த ட்ரூத் போயட்ரி பார்க்குறோம். மற்றபடி இந்த ஸ்லைட்ல வந்து அந்த த மதர் இஸ் அபவுட் யோகா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து இந்த போயம் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால வேண்டாம். மேபி நியூஸ் பேப்பர் கேட்கலாம், ஏன்னா இப்பெல்லாம் என்ன அப்படின்னா புக்கை தாண்டி கேட்க ஆரம்பிச்சுட்டா, உங்களுக்கு தெரியும், சரியா. மூவியா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மேகசின்ஸ், இதுல இருந்து கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வருது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. எஸ். அடுத்து எக்ஸ்ட்ராஸ்ன்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன லாங்கஸ்ட் எபிக் போயம் பை அன் இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி, 24,000 லைன், பேஸ்ட் ஆன் சத்யவான் சாவித்ரி மித். அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் பாருங்க, எஸ்ஏஸ் ஆன் த கீதா, ரைட், நம்ம டைட்டிலே நமக்கு தெரியுது, ரைட், அந்த பகவத்கீதா, ரைட், அதை இன்டர்பிரட் பண்ணி எழுதியிருக்காரு. அடுத்து த ஃபியூச்சர் போயட்ரி, ஆல்ரெடி அதுல 5 இம்பார்ட்டன்ட், ரைட், அந்த எக்ஸ்டர்னல் இதை பார்த்தோம், ரைட், பவர்ஸ். இன்னொன்னு என்ன சொல்றாரு, போயட்ரி அஸ் எ மந்த்ரா, ரைட், மந்த்ரா ஆஃப் த ரியல். அவரோட கோட் பாருங்க, போயட்ரி அஸ் த மந்த்ரா. Can you rejoin please? That would be better. Can you finish the slide after that? Yes, sir. Sure sir. Yes, so poetry as a mantra of the real appears in the future poetry. Then the life divine, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன புக்கு தான், ரைட், ஒரு பேம்ப்ளெட் மாதிரி தான். அதுல என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் சூப்பர் மைண்ட், என்ன அப்படின்னா இது அந்த யோகா, மெடிடேஷன், அது ரிலேட்டட். ஓகேவா. ஸோ கான்செப்ட் ஆஃப் சூப்பர் மைண்ட் எதுல அப்படின்னா the life divine. அடுத்து ட்ரிலஜி, the human cycle, the ideal of human unity and self determination, ரைட். இதெல்லாம் கொஞ்சம் மைனர் ஒர்க் தான், இந்த ட்ரிலஜி இதெல்லாம், ரைட், இருக்கு. ஓகேவா, நம்ம விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம நோட் பண்ணுவோம். மற்றபடி எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்ரீ அரபிந்தோ முடிச்சிட்டோம். Then we will, sir. Abu sir. Yes sir, we may rejoin. Thank you sir. Yes sir. Rooted, highly influenced by French romanticism and literature, right. நமக்கு ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இதில் தெரிஞ்ச ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஒர்க்கை படிச்சிருப்பீங்க. அவர் கேஷுவரினா ட்ரீ, ரைட், அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் பற்றின ஒரு ஒர்க், அவர் கேஷுவரினா ட்ரீ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ராக் அண்ட் சானட், ஒர்க்கு பேரே பார்த்தீங்க அப்படின்னா த லோட்டஸ், ரைட். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஒர்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த அதர் கேரக்டர்ஸ் பாருங்க, காடஸ் ஆஃப் ஃப்ளோரா, லில்லி அண்ட் ரோஸ். ஆக்சுவலி லில்லி அண்ட் ரோஸ்க்கு வந்து ஒரு காம்படிஷன், யார் வந்து ரொம்ப த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படிங்கிறது. காடஸ் ஆஃப் ஃப்ளோரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடைசியில் 2 பேருமே பார்த்துட்டு 2 பேருமே கிடையாது, யாரு, லோட்டஸ் தான், ரைட். ஸோ இதான் என்ன அப்படின்னா த லோட்டஸ், ரைட். அடுத்து த போம் லக்ஷ்மண், இது டயலாக் பிட்வீன் லார்ட் சீதா அண்ட் லார்ட் லக்ஷ்மண், ரைட். அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற அந்த டைலாக், அண்ணன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நடக்கிற அந்த டைலாக், ரைட், போமா இருக்கு. அடுத்து எஸ், இதுல இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராஸ் தான் இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபர்ஸ்ட் போயட்ரி புக்
சரி, அவங்களோட ஃபர்ஸ்ட் poetry collection poetry book பாருங்க, A Sheaf Glend in French Fields 1876 ஃபர்ஸ்ட் poetry book. அதே மாதிரி அவங்களோட ஏர்லி இங்கிலீஷ் நாவல் பியான்கா. சரியா, அடுத்து அவங்களோட மித்தாலஜிக்கல் கலெக்ஷன் ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். ரைட், இந்த 3 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்து போயம் ஆன் எக்ஸல் அண்ட் பியூரிட்டி சீதா. ஆல்ரெடி நம்ம சீதா உள்ள ரைட் ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே நம்ம சீதா பத்தி ஒன்று பார்த்தோம், இங்கேயுமே சீதா. ரைட், அதனால அந்த கனெக்ஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஏர்லி இங்கிலீஷ் நாவலும் டோருட்டட்டோட தான் பியான்கா. அடுத்து ஃபர்ஸ்ட் poetry புக் யாரோடதுன்னு பாருங்க, ஏ ஷெஃப் கிளெண்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ். அடுத்து ஒரு மித்தாலஜிக்கல் கலெக்ஷன் இருக்கு. அடுத்து பிரேம்சந்த், ஒரே ஸ்லைடு தான், இது அவரோட ஒரு சியூடனம். அப்ப ரியல் நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தன்பத் ராய் ஸ்ரீவத்சவா. பட் அந்த பேர்ல அவர் எந்த ஒர்க்கும் எழுதிருக்க மாட்டார், பிரேம்சந்த் தான். ரைட், இதுலயுமே நம்ம 2 ஒர்க் தான் பாக்குறோம். ரைட், என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரைட் இவர் தான் என்ன அப்படின்னா அந்த அந்த நம்ம அந்த சினிமாவில் சொல்லுவோம்ல, ஸ்டுடியோல இருந்த அந்த சினிமா வந்து பாரதி ராஜா சார் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு எடுத்து. அதே மாதிரி இவர் பிரேம்சந்தோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா அவரோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அண்ட் அவரோட ஒர்க் ஹி டிபிக்ட்ஸ் த லைஃப்ஸ் ஆஃப் த புவர் அண்ட் த அர்பன் மிடில் கிளாஸ். ரைட், அதனால என்ன அப்படின்னா அவரோட ஒர்க் கொஞ்சம் ஃபேமஸ். அண்ட் அவரோட நாவல் பாத்தீங்க அப்படின்னா கோடன். ரைட், இது என்ன அப்படின்னா ஒரு கவ் ஸ்டோரி தான், சிம்பிள் ஸ்டோரி தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸா அந்த மித்தாலஜி அதெல்லாம் இருக்காது. ரைட், ஒரு கவ் ரைட், அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு போவாங்க. ரைட், அந்த மாதிரி தான் ஒரு கோடன். ரைட், அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கஃபன், சோசியல் ரியலிசமா டிபிக் பண்ற மாதிரி. ரைட், ஸோ 2 தான், ஒன்னு நாவல், இன்னொன்னு ஷார்ட் ஸ்டோரி. கோடன், கஃபன். ரைட், பிரேம்சந்த் அப்படிங்கிற அவரோட சியூடனம். ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா தன்பத் ராய் ஸ்ரீவத்சவா. ரைட், தன்பத் ராய் ஸ்ரீவத்சவா. ஓகேவா, பிரேம்சந்த். தென் சரோஜினி நாயுடு, அந்த ட்ரையோல 3வது. சரியா, லாஸ்ட் ஆள், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. ரைட், ஃபர்ஸ்ட் கவர்னர், விமன் கவர்னர். சாரி, ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட். ரைட், இயர் பாத்தீங்க அப்படின்னா 1905. சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் 1905. அடுத்து இந்த ஸ்லைட்ல 2 ஒர்க் இருக்கு பாருங்க, கீழே கடைசியில த பால்கன் பியரஸ், அடுத்து கோரமண்டல் ஃபிஷஸ். இந்த 2மே என்ன அப்படின்னா இந்த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட்ல இருக்கிற போயம்ஸ் தான். ரைட், அண்ட் இவங்களோட ஒர்க்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டினரி பீப்புள் அவங்களோட அந்த வாழ்க்கை, அவங்களோட டெய்லி ரொட்டீன். ரைட், அதை வந்து ரைட் போர்ட்ரே பண்ற மாதிரி தான் இருக்கும். ரைட், அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாலகன் பியரஸ்ல பாருங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த ஜாய் அண்ட் ப்ரைட் ஆஃப் த பாலகன் பியரஸ். ஏன் அப்படின்னா தே கேரி த ராயல் பிரின்சஸ். சரியா, ஸோ அதனால சரி அந்த அந்த பல்லக்கு தூக்குறாரு. ரைட், அடுத்து கோரமண்டல் ஃபிஷஸ் பாத்தீங்க அப்படின்னா அபவுட் ஃபிஷர்மேன், அவங்க எப்படி ரைட் அவங்க எப்போ எந்திரிக்கிறாங்க, ரைட் அவங்களோட வேலை என்ன, அந்த டெய்லி ரொட்டீன் தான் கோரமண்டல் ஃபிஷஸ். அடுத்து எஸ் மேம். மேம் Lindsay can't join through the link. யார் மேம்? ஹூ? Sir, Lindsayக்கு லிங்க் ஜாயின் ஆக முடியல. அபு சார், சார் ஒரு மேம் உள்ள வர முடியலன்னு சொல்றாங்க. நான் பாக்குறேன் மேம், ஒரே ஒரு நிமிஷம். One second, sir. Yes. Are you able to accept them? எஸ் சார், அட்மிட் கொடுத்துட்டேன். அவங்க ஜாயின் ஆகுறாங்களா தெரியல. வெயிட்டிங்ல ஒரு ஆள் இருந்தாங்க, அது அவங்க தானா? Yes, I think network issue. She will join. Fine sir. Then I will continue. Right. So the last collection, Golden Threshold, 1905 ல வந்த Golden Threshold last collection என்னன்னு பாத்தீங்கன்னா பர்தா நசீன். Right. So இந்த பர்தா நசீன் it refers to a lady. Right, அந்த வெயிலுக்கு பின்னாடி. ரைட், அந்த திரை உங்களுக்கு தெரியும். ரைட், பிஹைண்ட் வெயில். ரைட், அதை பத்தி தான் என்ன அப்படின்னா பர்தா நசீன். அடுத்து ஒரு ஒர்க் இருக்கு பாருங்க, த குயின்ஸ் ரைவல். இது என்ன அப்படின்னா ஒரு பெர்ஷியன் லெஜெண்ட். ஆக்சுவலி இந்த கதை வந்து என்ன அப்படின்னா பொயட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. ரைட், அதை வந்து இவங்க வந்து ஒரு பேலட் ஸ்டைல்ல ஒரு போமா மாத்துறாங்க. குயின்ஸ் ரைவல். கிங்கோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஃபெரோஸ். குல்னார் வந்து குயினோட நேம். சரியா, த குயின்ஸ் ரைவல். அடுத்து the second collection of poem is the bird of time. இந்த டைட்டிலே இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த சப்டைட்டில் இருக்கு பாருங்க, இந்த கதைக்கு நான் இப்ப வரேன். சரி, அந்த சப்டைட்டில் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். ரைட், சப்டைட்டிலுக்குள்ள போயிடாதீங்க, நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் 1905.
செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம் இஸ் த பேர்ட் ஆஃப் டைம். டைட்டில் எங்க இருந்து எடுக்கிறாங்க? ஃபிட்ஸ் ஜெரால்டோட புமர்கியாம் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வருது, த பேர்ட் ஆஃப் டைம். ரைட், சப்டைட்டில் விட்டுருங்க. அண்ட் இதோட அந்த பப்ளிஷிங் இயர் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1912. பேர்ட் ஆஃப் டைம் வந்து 1912. அது ஃபர்ஸ்ட் வந்து 1905, இது 1912. ரைட், இப்போ இந்த சப்டைட்டில் கதைக்கு வருவோமா? த சாங்ஸ் ஆஃப் லவ் டெத்ன்னு இருக்குல்ல, இவரோட சப்டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மேம். அதாவது கொஞ்சம் ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கோல்டன் த்ரெஷோல்டோட சப்டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சாங்ஸ் ஆஃப், ஒரு நிமிஷம், சாங்ஸ் ஆஃப் லைஃப். இது வந்து லவ் இருக்கா? ரைட், அது வந்து என்ன அப்படின்னா லைஃப் டெத். ரைட், அண்ட் எஸ் லைஃப் டெத். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ் டெத். ரைட், இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன வேர்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமா போட்டு ஸ்ப்ரிங் வரும். சரியா, அது லைஃப் டெத், இது லவ் டெத். ரைட், சப்டைட்டில் தான். ஓகேவா, அந்த வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து அந்த கோல்டன் த்ரெஷோல்ட்ல நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் மேம், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. அதோட இன்ட்ரோடக்ஷன். சரியா, மேல இந்த இருக்கு. ரைட், எஸ், ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் கோல்டன் த்ரெஷோல்ட் 1905ல வந்திருக்கும். அதோட இன்ட்ரோடக்ஷன் யார் எழுதுனா அப்படின்னா ஆர்தர் சிமன்ஸ், பிரிட்டிஷ் ரைட்டர் ஆர்தர் சிமன்ஸ். அடுத்து இந்த ஒர்க்கை வந்து மேரம் வந்து ஒருத்தவங்க டெடிகேட் வேற பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ யாருக்கு அப்படின்னா டெடிகேட்டட் டு எட்மண்ட் கோஸ். சரியா, எட்மண்ட் கோஸ், GOSSE. சரியா, எட்மண்ட் கோஸ். ரைட், அண்ட் இன்ட்ரோடக்ஷன் எழுதுனது ஆர்தர் சிமன்ஸ். சரியா, சிமன்ஸ் டெடிகேட் பண்ணது எட்வர்ட் கோஸ், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து இந்த பேர்ட் ஆஃப் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தோமா? ரைட், சப்டைட்டில் சாங்ஸ் ஆஃப் லவ் அண்ட் டெத். ஓகேவா, லவ் அண்ட் டெத், அது லைஃப் அண்ட் டெத், லவ் அண்ட் டெத். ஓகே, அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா 47 கலெக்ஷன் இருக்கு. அதுல ரைட் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் சாங், நம்ம ஸ்லைட்லேயே இருக்கு. ஏ டிபிக்கல் ஃபோக் சாங். ரைட், இதுக்கு ஒரு இந்த செக்ஷன் entitled Indian folk songs set to Indian tunes. Right, so Indian folk songs set to Indian tunes, village song. இது போக எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா the bangle sellers. சரி, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரி, அது இதே கலெக்ஷன்ல the bird of timeல தான் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. the bangle, right, bangle sellers. ஆக்சுவலி இந்த பேங்கிள் செல்லர்ஸ்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ரைட், the bangle sellers. அடுத்தது ஹுசைன் சாகர். சரியா, நேம் பார்த்துக்கோங்க. டைட்டில் த ஹுசைன் சாகர். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த செகண்ட் கலெக்ஷன்ல இருக்கு. லாஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா புரோக்கன் விங். சரியா, புரோக்கன் விங் என்ன அப்படின்னா இதே தான், சாங்ஸ் ஆஃப் அந்த லவ் டெத் அண்ட் டெஸ்டினின்னு வரும். இதுல பாருங்க, லவ் டெத் அண்ட் டெஸ்டினி, இதுல தேர்ட் கலெக்ஷன்ல. சரியா, அந்த புரோக்கன் விங்ல. ரைட், அதோட அந்த பப்ளிஷிங் இயர் பாத்தீங்க அப்படின்னா 1917. சரியா, ஃபர்ஸ்ட் கோல்டன் த்ரெஷோல்ட் 1905, செகண்ட் கலெக்ஷன் 1912, தேர்ட் வந்து 1917. ரைட், அடுத்து அவேக். இதுல உள்ள அந்த புரோக்கன் விங்ல இருக்கிற முக்கியமான ஒரு பேட்ரியாட்டிக் லிரிக் தான் என்ன அப்படின்னா அவேக். அடுத்து ஒரு இது இருக்கு பாருங்களேன், VK கோகக் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்களை த ஈட்ஸ் ஆஃப் இந்தியன் போயட்ரி. அக்கார்டிங் டு VK கோகக் இவங்க யார் அப்படின்னா த ஈட்ஸ் ஆஃப் இந்தியன் போயட்ரி. ரைட், அடுத்து வேற எஸ் எக்ஸ்ட்ராஸ் ஒன்றும் இல்லை. ரைட், அடுத்து ஒரு மைனர் ரைட்டர்ஸ் தான், அந்த கலெக்ஷனை டக்குன்னு முடிச்சுக்குவோம். சரத் சந்திர சட்பாத்தியாய், ரெண்டே ஒர்க் தான், ஒன்று தேவ்தாஸ், இன்னொன்று பர்னிதா. ரைட், இந்த பர்னிதாங்கிறது என்ன அப்படின்னா அந்த பெங்கால் ரினைசன்ஸ், நம்ம சொன்னோம்ல ராஜா ராமோன்ற ஆரம்பிச்ச ரைட், அந்த பெங்கால் ரினைசன்ஸ். ரைட், அதோட தான் செட்டிங் ரெண்டுமே என்ன அப்படின்னா ரெண்டு நாவல்ஸோட செட்டிங்கும் பெங்கால் தான். அண்ட் லலிதா சேகர் வந்து பர்னிதாவோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அடுத்து தேவ்தாஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெங்காலி ரொமான்ஸ். இதுல 3 கேரக்டர்ஸ் வருவாங்க, தேவ்தாஸ், பார்வதி, சந்திரமுகி. ரைட், அந்த டைட்டில் தான் அங்க வரும், தேவ்தாஸ். ரைட், தேவ்தாஸ், பார்வதி, சந்திரமுகி. ரைட், பெங்காலி ரொமான்ஸ். அடுத்து மேல பர்னிதா. ரைட், இது மைனர் ரைட்டர்ஸ் தான். ஸோ அதனால ஒர்க்கு கேரக்டர்ஸ் இது போதும். சரியா, நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம். தென் முல்க்ராஜ் ஆனந்த். ரைட், ஸோ முல்க்ராஜ் ஆனந்த் ஏர்லி ட்ரையோ, முல்க்ராஜ் ஆனந்த், RK நாராயணன், ராஜாராம். த வெரிட்டபிள் டிக்கன்ஸ் ஆஃப் ஈஸ்ட். இவர் என்ன சொல்றாங்க, த வெரிட்டபிள் டிக்கன்ஸ் ஆஃப் ஈஸ்ட். அங்க சார்ல்ஸ் டிக்கன்ஸ்னா எங்க முல்க்ராஜ் ஆனந்த். ரைட், ஃபர்ஸ்ட் நாவல் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா த அன்டச்சபிள். இன்ட்ரோ யார் எழுதுறா? EM ஃப்ராஸ்டர். அப்போ இது வரைக்கும் நம்ம 3 இன்ட்ரோ பார்த்துருக்கோம். ரைட், அப்படிதான். அதாவது ஒரு இந்தியன் ரைட்டர்ல அவங்க ஒர்க்ல இன்ட்ரோடக்ஷன். ரைட், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தாகூரோடது ஒன்று பார்த்தோம், WB எழுதியிருப்பார். ரைட், அடுத்து
சரோஜினி நாயுடு மேமோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இந்த கோல்டன் த்ரெஷோல்ட், அதில் வந்து ஆர்தர் சிமன்ஸ். இதில் யார் அப்படின்னா இஎம் ஃப்ராஸ்டர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நாவல் 1935 வருது, த அன்டச்சபிள். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் அ சிங்கிள் டே ஆஃப் பாக்கா. சரியா, பாக்கா ரைட். அவன் யார் அப்படின்னா ரொம்ப பெரிய ஹீரோலாம் கிடையாது, ஒரு சாதாரண ஸ்வீப்பர். சரியா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ரைட் ஒரு ஸ்வீப்பருக்கு என்ன மாதிரி ஒரு மரியாதை இருக்கும், அவங்களோட லைஃப் எவ்வளோ டிக்னிட்டியா இருக்கும்னு நமக்கு தெரியும் ரைட். பட் அந்த டைம்ல அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க ரைட். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு 3 ways சொல்லுவார் இந்த மாதிரி இந்த இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. சரியா ரைட். அவங்க என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றது ஒரு வே சொல்லுவாங்க. அடுத்து காந்தியோட பிரின்சிபல்ஸ் ரைட், அந்த எஸ் காந்தியின் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணா ஓகே. இன்னும் கடைசி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடைசி எஸ் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ரைட். இந்த 3 ஆர்ட்ஸ் ரைட், இந்த 3 வே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்வீப்பருக்கு சரியா ஒரு ஸ்வீப்பர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரைட், அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரலாம்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இஸ் மச் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஃப்ரம் டார்வின் அண்ட் மார்க்ஸ் ரைட். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஒர்க்ல காந்தி சரி, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி அப்பியர்ஸ் இன் பர்சன். சரியா, காந்தி வந்து உள்ள என்ன கதையில ஒரு கேரக்டரா ஒரு இடத்துல வராரு. சரியா, அது அன்டச்சபிள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கூலி ரைட், 1936. இட் இஸ் ஆல் அபவுட் கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இதுல பார்த்தோம் அப்படின்னா முன்னும் ரைட், ஒரு 14 வயசு பையன் முன்னும் எ போர்ட்டர் பாய் ரைட். எங்க இருந்து வர்றான், காங்க்ரா ஹில்ஸ்ல இருந்து வர்றான், சிட்டிக்கு வர்றான். சிட்டில அவன் பெரும் பாடா இருக்கு, ரொம்ப அல்லல். கடைசியில் என்ன பண்றான், என்ன ஆகுறான், டிபி வந்து இறந்து போறான். அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2 leaves and a bud ரைட். அப்ப இந்த டைட்டில் இருந்து தெரியும் இந்த ஒர்க் எதை பத்தினது அப்படின்னு. 2 leaves and a bud. அண்ட் எப்போ வருது அப்படின்னா கூலி 1936 இது 1937. டாபிக் ஆஃப் அப்ரஷன் ரைட். அப்ரஷன் எங்க நடக்கணும் உங்களுக்கு தெரியும். 2 leaves and a bud அப்படிங்கும் போதே பிளான்டேஷன் அப்படிதானே ரைட், எஸ்டேட். அண்ட் இதுல கங்கு ஏ பெர்சன் ஃப்ரம் அசாம் ரைட், அவன் அந்த கதை ரைட், அவன் தான் மேஜர் கேரக்டர். இயர் நான் சொல்லிட்டேன் 1937. அடுத்து லல்லு ட்ரிலஜி 3 என்னெல்லாம் பாருங்க, த வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், அடுத்து ஸ்வாட் அண்ட் த சிக்கல் ரைட். இதுல என்ன அப்படின்னா இந்த லல்லு ட்ரிலஜி ரைட், இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கதை எப்படி போகும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊர்ல என்ன நடக்குன்னே தெரியாம இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் சிப்பாயா அந்த பிரிட்டிஷ் ஆர்மியில ஒர்க் பண்றான், ஓவர்சீஸ் எல்லாம் போறான். பட் அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னா இங்க நம்ம ஃபேமிலி ரைட், நம்ம பிரிட்டிஷுக்கு ஒர்க் பண்றோம், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட். அங்க வந்து அந்த பிரிட்டிஷ் டைம்ல வந்து லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் ரைட். அதை கொஞ்சம் நிறைய பிரிப்பாங்க. அதுல வந்து என்ன அப்படின்னா எல்லாமே இழந்துரும், இது அவனுக்கு தெரியாது ரைட். ஸோ த வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், த ஸ்வாட் அண்ட் த சிக்கல் ரைட், இதுதான் லல்லு ட்ரிலஜி ரைட். அதே தான் உள்ள நம்ம பார்த்தோம் ரைட். த அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் செட் இன் வேர்ல்டு வார் த ஃபர்ஸ்ட். கடைசியில் ஸ்வாட் அண்ட் த சிக்கல் டைட்டில் யார் கொடுக்குறான்னு பாருங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல், அனிமல் ஃபார்ம் ரைட். ஜார்ஜ் ஆர்வெல் டீல்ஸ் வித் த ரைஸ் ஆஃப் கம்யூனிசம் ரைட். இந்த 3 ஒர்க்கோட பப்ளிஷிங் இயர் மட்டும் பார்த்துருவோம், வரிசையா வருங்க. 1939 வில்லேஜ், 1939 அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் 1940, அடுத்து ஸ்வாட் அண்ட் த சிக்கல் 1942. சரியா ரைட், 39, 40, 42 லல்லு ட்ரிலஜி. அடுத்து த பிக் ஹார்ட் கேபிட்டலிஸ்டுக்கும் ரைட் காப்பர் ஸ்மித் அப்படின்னா வழியா வந்திருப்பாங்கல்ல ரைட். அவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற கான்ஃபிளிக்ட் தான் என்ன அப்படின்னா த பிக் ஹார்ட். இதுல சென்ட்ரல் கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ராலியா, இன்னொன்னு ஆனந்தா ரைட். ஆக்சுவலி ஆனந்தா, ராலியா ரைட், இவங்க தான் சென்ட்ரல் கேரக்டர்ஸ். பிக் ஹார்ட் எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1945. அடுத்து அந்த 7 part ஆட்டோபயோகிராஃபி இங்கதான் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் 1951 வந்திருக்கு பாத்தீங்களா ரைட். அதுல இருந்து பாருங்க ஒரு 4 ஒர்க் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 7 Summers 1951 வந்திருக்கும். அடுத்த செகண்ட் ஒர்க் மார்னிங் ஃபேஸ், அடுத்து கன்ஃபெஷன் ஆஃப் அ லவர், த பபிள் ரைட். இந்த 4ம் சேர்ந்தது தான் ரைட். இதான் என்ன அப்படின்னா 7 part ஆட்டோபயோ. அதுல 4 தான் நம்ம என்னது கம்ப்ளீட்டட் ரைட். 7 part அவரு எழுதணும்னு ஆசைப்பட்டாரு, பட் என்ன அப்படின்னா 4 தான் கம்ப்ளீட்டட். அந்த 4ஓட லிஸ்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 7 Summers 1951, அடுத்து மார்னிங் ஃபேஸ். ஸோ இந்த மார்னிங் ஃபேஸ் வந்து சகத்திய அகாடமி அவார்டு வாங்கும் சரியா. ஸோ 7 Summers 1951 பார்த்தோம். மார்னிங் ஃபேஸ் வந்து 68. சரி, கொஞ்சம் கேப் விட்றாரு சரியா. மார்னிங் ஃபேஸ் வந்து 1968. அடுத்து கன்ஃபெஷன் ஆஃப் அ லவர் வந்து 76. அடுத்து த பபுள் வந்து 84. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க்குக்கும் இன்னொரு ஒர்க்குக்கு இடையில அரௌண்ட் ஒரு டிகேட் கேப் வருது
அவரால் டக்குன்னு எழுத முடியல. மேபி அதனால என்னவோ 4. சரியா? ஐ ரிப்பீட் 7 சம்மர்ஸ் வந்து 1951. ரைட்? அடுத்து மார்னிங் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1968. சரியா? 17 இயர்ஸ் 68. ரைட்? ஓன் சாகித்ய அகாடமி அவார்ட். அடுத்து கன்ஃபெஷன் ஆஃப் லவர் 76 கடைசியில். அந்த த பபுள் 1984. அடுத்து த ஓல்டு மேன் அண்ட் த கவ். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் சென்ட்ரல் கேரக்டர் யார் வருவா அப்படின்னா ஒரு ஃபீமேல் தான் வருவாங்க, கௌரி. இதுல மட்டும்தான் என்ன அப்படின்னா அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் வரும். சரியா? கௌரி த ஓல்டு உமன் அண்ட் த கவ். டைட்டில் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஆர்கே நாராயணன். ஸோ பெஸ்ட் ரிமெம்பர் ஃபார் கிரியேட்டிங் த ஃபிக்ஷனல் வில்லேஜ் ஆஃப் மால்குடி. சரியா? சராயு ரிவர் நதிக்கரை. ரைட்? அப்படி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரெசிபென்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி அவார்டு. அது மட்டும் இல்ல, நோபல் பிரைஸுக்கும் இவர் நாமினேட் ஆயிருப்பார், ஆர்கே நாராயணன். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1935. அதே தான் கிட்டத்தட்ட. என்ன அப்படின்னா முல்க்ராஜ் ஆனந்த் எப்போ அவரோட கெரியர் ஆரம்பிச்சாரோ, ரைட்டிங் கெரியர் ஆரம்பிச்சாரோ அதே வருஷம் தான் இவர் ஆரம்பிக்கிறாரு, 1935. சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெபியூட் நாவல். ஸோ இதுல கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் பாய்ஸ் தான். ரைட்? சுவாமிநாதா. சரியா? செட்டிங் மால்குடி. ரைட்? ஸோ அங்கே ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ரைட்? அதில் இன்னொரு பையன் இருக்கான், ராஜம். அதர் கேரக்டர்ஸ் பாருங்க, சோமு, மணி. ரைட்? இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா அதர் கேரக்டர்ஸ். சரியா? அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். இதில் இந்த கேரக்டர்ஸ் நேம் மறந்துட வேண்டாம் மேம். ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம்லாம் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் 37 வந்திருக்கும், சந்திரன். ரைட்? அடுத்து இங்கிலீஷ் டீச்சரில் பாருங்க, கிருஷ்ணன். ஓகேவா? ஸோ இந்த நேம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழப்பம். ரைட்? அதனால அந்த நீ படிக்கும் போதே கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க. சந்திரன் BA அப்படின்னு ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட்? ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மைத்தி. ரைட்? அங்கே தான் அவர் விழுறாரு. சரியா? பட் என்ன ஆகுது அப்படின்னா சுஷீலா அப்படிங்கிற ஒரு கதையோட போக்கு அப்படிதான் போகும். ரைட்? சுஷீலான்னு ஒரு மேடமை கல்யாணம் பண்றாங்க. ரைட்? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா டெய்லி மெசஞ்சரோட சீஃப் ஏஜென்ட்டா மாறுறாரு. சரியா? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அடுத்து இங்கிலீஷ் டீச்சர். அவரோட ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் டீல்ஸ் வித் ஹிஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப். இதுல ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன். இந்த ஒர்க்கை வந்து யாருக்கு டெடிகேட் பண்றாரு அப்படின்னா அவரோட ஒய்ஃப் ராஜம். கேட்கலாம். அப்ப 2 முக்கியமானது இருக்கு, அவரோட ஆட்டோபயோகிராஃபி ஒர்க், இன்னொன்று யாருக்கு டெடிகேட் பண்றாரு. சரியா? இங்கிலீஷ் டீச்சர். எந்த வருஷம் அப்படின்னா 1943. சரியா? 1943 இங்கிலீஷ் டீச்சர். ரைட்? அடுத்து த கைட், முக்கியமான ஒர்க்கு. சரியா? கொஞ்சம் லேட்டா தான் சரியா வருது, 1958. சரியா? த கைட் 1958. ரைட்? இடையில ஒரு சில ஒர்க் தான் வரும், நம்ம உள்ள அதை பார்ப்போம். த கைட் வெல் நோன் நாவல். ரைட்? இந்த கதைலாம் நம்ம மேபி யூஜிலே படிச்சிருப்பீங்க. ரயில்வே ராஜு. ரைட்? அவன் கடைசியில் என்ன பண்ணுவான், என்னென்ன திருட்டு வேலை பண்ணுவான், கடைசியில் சாமியார் ஆயிடுவான். ரைட்? ரயில்வே ராஜு மேஜர் கேரக்டர். இன்னொரு மேஜர் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரோசி. சரியா? ஸோ த கைட் எந்த வருஷம் 1958. அடுத்த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி 1961. இதுல வாசு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த டாக்ஸி டெமிஸ்ட். இந்த தோல் வச்சு நம்ம அந்த பொருள் பண்ணுவாங்கல்ல. ரைட்? டாக்ஸி டெமிஸ்ட். இன்னொரு மேஜர் கேரக்டர் நட்ராஜ். Sir, can you wind up in a minute, sir? Sorry. Can you wind up in a minute, sir? எஸ் சார். ஃபைன் சார். நம்ம இங்கேயே முடிச்சிடலாம் சார். நம்ம ஆர்கே நாராயண் கூட நம்ம நாளையிலேருந்து பார்ப்போம். Yeah, fine, sir, fine. Dear Yes, sir. aspirants, Thank you, sir.